ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்துல பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சிவன் உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயைதான், ஏன் உலகில் இருக்கும் உணவு கூட மாயைதான்னு பார்வதி தேவிக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. இதை கேட்ட பார்வதி தேவி, இந்த உலகத்துல விளையிற உணவு மாயைனா அது உருவாக காரணமா இருக்கும் நானும் மாயைதான்னு கோவப்பட்டு மாயமா மறைஞ்சிடறாங்க. இதனால உலகத்துல பருவநிலை மாற்றம் ஏற்படாம மழை இல்லாம நிலம் எல்லாம் வறண்டு கடும் பஞ்சம் ஏற்படுது. உண்ண உணவில்லாம மனிதர்களும் அரக்கர்களும் தேவர்களும் பசியால வாடுறாங்க. பார்வதி தேவியை வேண்டி கதறாங்க. தாயுள்ளம் கொண்ட பார்வதி தேவி உங்களுடைய வேண்டுதல்ல மனமுருகி அன்னபூரணியா அவதாரம் எடுத்து காசியில பசியோட இருக்கிற எல்லாருக்கும் உணவு பரிமாறுறாங்க. அப்போ பார்வதி தேவியை சமாதானப்படுத்த சிவபெருமான் பிச்சைக்காரர் வேடம் அணிந்து அன்னபூரணி கிட்ட சாதம் வாங்கி சாப்பிடுறாரு. உலகமும் பழைய நிலைக்கு திரும்புது. பிரணவாலய பாஹி பரிபாலய பரமேசி